நேத்து நான் ஆஃபீஸ் போகலல்ல, லீவ் போட்டிருந்தேன். அதனால இவர் ஆஃபீஸ் விட்டு வரும்போதே முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். முட்டைலாம் என்ன ஒழுங்கா தான் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் அங்கே முட்டை வாங்குறதுக்கு ஒரு சம்பவமே நடத்திட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக இவர் அவங்களுக்கு புரிய வைக்க, அவங்களுக்கு கன்னடா தவிர வேறு எதுவுமே புரியாது போல். அவங்க பேசுறது இவருக்கு புரியாமல், இவர் பேசுறது அவருக்கு புரியாமல் ஒரு சீனே நடத்திட்டு வந்திருக்காரு. அவர் இங்கே வந்த புதுசில் சுத்தமாக எதுவுமே புரியாது. ஆனால் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிறாரு என்ன சொல்கிறாங்கன்னு. பட் இவரால் தான் கன்வே பண்ண முடியாது. பட் அப்போக்கும் ஒரு 2-3 வார்த்தைலாம் பேசுவார். நான் பேசுகிறத பார்த்துட்டு ஆயித்தா இஷ்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவார். ஆனால் என்ன பிரச்சனைனா இவர் கன்னடத்தில் பேசுகிற அந்த 2-3 வார்த்தையும் தமிழ் மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஹவுஸ் ஓனர் பாட்டி வேற இவரை நிற்க வச்சு பேசுவாங்களா, இவர் திருன்னு முழிப்பார். அதை பார்க்குறதுக்கே செம்ம காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக பெங்களூரில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தமிழ் தெரியும், புரியவும் செய்யும். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்டீரியராக இருக்கிறதுனால இங்கே அதிகமாக கன்னடா தான் பேசுவாங்க. அதனால தான் பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுவார் இங்கே பேசுகிறதுக்கு.